நேர்கள் இணைந்திருப்பது சதுரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான அரசியல் அரங்கத்தில் அரசியல் ஆய்வாளர் மெல்பர்ன் நகரிலிருந்து ராஜ் அவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார். உங்களை நேரடியாக நிகழ்ச்சிக்குள் அழைத்துச் செல்கிறோம். நம்மோடு காத்திருக்கக்கூடிய திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜ். வணக்கம் ராஜ். வணக்கம். வணக்கம். நீண்ட நாளைக்கு பின்னர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் உடனான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒரு காலத்தின் தேவை கருதியும் இன்றைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பான ஒரு பார்வையாக விரிந்து செல்ல இருக்கிறது என்று நம்புகிறோம். அந்த வகையில் ராஜ் தொடருங்கள். உங்களுடன் நான் பகுதியில். நன்றி சத்யபாலன். நன்றி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே. முதற்கண் நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் முதல் முறையாக தான் இப்பொழுது சந்திக்கின்றோம். எனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பிரிவுகள் சம்பந்தமாக சுருக்கமாக ஆராய்ந்துவிட்டு பின்னர் தற்பொழுதுள்ள அரசியல் சூழ்நிலை பற்றி நாங்கள் ஆராயலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே உங்களுடைய கூட்டணி மற்றும் உங்களுடைய கட்சியின் பின்னடைவுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் ஆராய்ந்திருக்கிறீர்களா? அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியும்? நிறையவே ஆராய்ந்திருக்கின்றோம். பல்வேறுபட்ட காரணிகள் இருக்கிறது. ஒன்று, நாங்கள் ஐக்கியப்பட்டு இருந்தாலும் கூட தேர்தலை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் முகம் கொடுக்கவில்லை. ஒரு இலங்கையினுடைய தேர்தல் முறைமை என்பது விகிதாசார பிரதிநிதித்துவம் என்பதும் விருப்பு வாக்குகளுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற விடயங்களும் இந்த ஜனநாயக ஐக்கிய இந்த முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டார்களா என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கின்றது. இரண்டாவதாக, தமிழ் கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இப்படி பல்வேறுபட்ட கட்சிகளும் பிரிந்து நின்றது மக்களுக்கு விரக்தியையும் வெறுப்பையும் உருவாக்கி இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். அது இன்னொரு காரணியாக இருக்கலாம். அதே சமயம் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பியிருந்தார்கள். குறிப்பாக ஆசிரியர்கள், அரச உத்தியோகத்தர்கள் போன்றோர் மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பியிருந்தார்கள். ஆகவே அந்த ஆட்சி மாற்றத்திற்கு இவர்களும் இங்கு உறுதுணையாக இருந்து வடகிழக்கில் இருக்கக்கூடியவர்களும் உறுதுணையாக இருந்தார்கள். ஆகவே அதுவும் சில முக்கியமான காரணிகளாக இருக்கலாம். ஏனென்று சொல்லி சொன்னால், என்பிபியில் வெற்றியடைந்தவர்கள், வடக்கு கிழக்கில் வெற்றியடைந்தவர்கள் யார் என்று இதுவரை கூட மக்களுக்கு தெரியாது. ஆகவே அவர்கள் எந்த விதத்திலும் அரசியல் ரீதியாகவோ வேறு வழிகளிலோ மக்களுடன் பழக்கப்பட்டவர்கள் அல்ல. இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணும் என்பதற்காக வாக்களித்து அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு அப்பால் இந்த அரசாங்கத்தினுடைய ஊழல் மோசடிகள் பற்றி மக்கள் அவர்களுக்கு ஒரு நியாயமானவே கோபங்கள் இருந்தது. உதாரணத்துக்கு என்ன பேர், இவருக்கு அர்ஜுனா ராமநாதனை வெல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அவர் அரசுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக சாவகச்சேரி வைத்தியசாலையில் எடுத்த போராட்டம் தான் அதற்கு ஒரு மூல காரணம் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே அவர் வந்தால் சில சமயம் அது எல்லாத்தையும் சீர் செய்வார் என்று யோசித்தார்களோ என்னவோ. ஆகவே அப்படி இந்த தோல்விக்கு என்னை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட காரணிகள் இருக்கின்றது. தமிழரசு கட்சி உட்பட, நாங்கள் உட்பட எல்லா தரப்பும், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா தரப்புகளுமே அவ்வாறான தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அதுக்கு நான் நம்புகின்றேன், நான் மேற்கூறிய காரணிகளுடன் வேறு காரணிகளும் கூட இருக்கலாம். மன்னிக்கவும், உங்களுடைய கேமராவின் பொசிஷனை கொஞ்சம் சரி. நன்றி. நன்றி. அடுத்ததாக, உங்களுடைய தேர்தல் முடிவுகள் கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பாரிய தோல்வியை காட்டுவதாக இருக்கிறது. வடபகுதியை பொறுத்தவரைக்கும் ஓரளவு நீங்கள் கூட்டணி, யாழ்ப்பாணத்திலும் கூட 20,000-க்கும் மேற்பட்ட வாக்குகள் மற்றும் கிழக்கு பன்னி மாவட்டத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஆனால் கிழக்கு மாநிலத்திலே உங்களுடைய கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தோல்வி அடைந்திருக்கின்றார். மற்றும் ஏனைய கிழக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்திலும் கூட உங்களுக்கு அவ்வளவு தூரம் வாக்குகள் கிடைக்கவில்லையே. இது ஏன் இப்படி ஒரு பாரிய பின்னடைவு கிழக்கு மாநிலத்திலே உங்களுக்கு இந்த சரிவு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம்? மட்டக்களப்பு மாவட்டத்தில், குறிப்பாக மட்டக்களப்பில் இருக்கக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய விடயங்கள் இறுதி வரை ஒரு ஆசனமாவது கிடைக்கும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கிடைக்கும் என்று இது நான் கட்சி உறுப்பினர்கள் சொன்னதை சொல்லவில்லை. அங்கே இருக்கக்கூடிய எனக்கு தெரிந்த ஒரு பொதுமக்கள் என்று சொன்ன நான் மட்டக்களப்பு போயிருந்தேன்.
அவர்களுடன் பேசிய நேரத்தில் தான் அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு ஆசனம் அவர்களுக்கு கிடைக்கலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதனால் அது கிடைக்கவில்லை. நான் நம்புகின்றேன் முக்கியமாக திரு சாணக்கியன் அவர்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே ஒரு 40 கோடி ரூபாய், அது பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி என்று சொல்லி கொடுத்ததும், உள்ள சகல விளையாட்டு கழகங்களுக்கும் அல்லது பல்வேறுபட்ட கோயில்கள் குளங்கள் தேவையான இடங்களுக்கு அவர் அந்த பணத்தை பிரித்து கொடுத்ததும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். அது ஒரு முக்கியமான காரணி. என இறுதி நேரத்தில் அவர் அதனை செய்திருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள். ஆகவே தமிழரசு கட்சிக்கு அதன் காரணமாக ஒரு நியாயமான அளவுக்கு வாக்குகள் அவர்களை நோக்கி போயிருக்கிறது என்பது சொல்லப்படுகிறது. அதே சமயம் பிள்ளையானுக்கு மேல் இருந்த விரக்தி வரப்பு அதுவும் கூட இவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆகவே அதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படி ஒப்பீட்டு ரீதியில் பார்க்கிற பொழுது அவ்வளவு பிரகாசமாக அங்கு செயற்படவில்லை என்று தான் நான் நம்புகின்றேன். இதிலே உங்களுடைய தேர்தல் வியூகம் பிழைத்து விட்டதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா? அதனால் தான் அல்லது மக்கள் நிராகரித்து விட்டார்கள், எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இதுல முதலாவது தேர்தல் வியூகம் நிச்சயமாக பிழை இருக்கிறது. அதை நாங்கள் எல்லோருமே ஏற்றுக்கொண்டும் இருக்கிறோம். தேர்தல் வியூகங்களில் பல பிழைகள் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, மக்கள் நிராகரித்தார்கள் என்பதற்கு அப்பால் மக்கள் ஒட்டுமொத்தமாகவே தமிழ் தரப்புகளுக்கு மேல் ஒரு விரக்தியை கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒற்றுமைப்பட மாட்டார்கள், ஒன்றாக வர மாட்டார்கள் என்ற ஒரு விரக்தியின் விளிம்புக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள் என்பதும், என்றால் இவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டிருந்தால் நிச்சயமாக என்பிபிக்கு கிடைத்த 3 ஆசனங்களும் மறுதலையாக எங்களுக்கு தான் கிடைத்திருக்க முடியும். என்று சொல்லி சொன்னால் இப்பொழுதும் கூட அந்த 3 தரப்பு வாக்குகளை நீங்கள் கூட்டினீங்கள் என்று சொல்லி சொன்னால் அது அவர்களிட கூடுதலான வாக்காக அது இருக்கும். ஆகவே அந்த விரக்தி என்பதும் ஒரு காரணம். இதற்கு மேலதிகமாக மக்கள் அந்த என்பிபிக்கு 3 ஆசனங்கள் போனது என்பது நிச்சயமாக அதில் போஸ்டல் ஓட்டிங் கவுண்டிங் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் கூட அது என்பிபிக்கு தான் முதலாவது இடத்தை கொடுத்திருந்தது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையிலும் என்ன ஒரு விதம், அதாவது யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் சென்று கல்வி கற்று வந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள், அது ருகுணு அல்லது கொழும்பு பிரதேனியா எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு அந்த மாணவர் அமைப்புகளுடன் ஜேவிபிக்கு நெருக்கமான மாணவர் அமைப்புகளுடன் அவர்கள் நல்ல தொடர்புகள் இருந்திருக்கின்றது. நிச்சயமாக அவர்கள் ஒரு நியாயமான தூரத்துக்கு கடந்த 10 வருஷங்களுக்கு மேலாக அவர்களுக்கும் என்னென்று சொல்லி சொல்றது ஓரளவுக்கான மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களும் நம்புகிறார்கள் ஒரு மாற்றம் வந்தால் தமிழ் மக்களுக்கு விமோசனம் வரும் என்று நம்புகிறார்கள். இவர்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நம்புகின்றார்கள். ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன் அந்த வாக்குகள் அந்த பக்கம் போயிருப்பதற்கான காரணங்கள். அழைப்புகள் வந்திருப்பதாக நம்புகிறேன். தொடரும். சரி, அடுத்ததாக அந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது இலங்கை தமிழரசு கட்சிக்கு கூடுதலான ஆசனங்களும் கூடுதலான வாக்குகளும் ஒப்பீட்டளவிலே கிடைத்திருக்கின்றன. இது அவர்கள் முன்னர் கூறியது போல தங்களுக்குத்தான் மக்கள் செல்வாக்கு கூடுதலாக உள்ளது, எனவே தங்கள் தலைமையிலேதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அணிதிரள வேண்டும் என்பதான ஒரு முன்மொழிவை முன்வைத்திருந்தார்கள். தேர்தலுக்கு முன்னர் கூட தங்கள் தலைமையிலே தங்களுடன் தான் நீங்கள் சேர வேண்டுமே தவிர, நீங்கள் அழைப்பு கொடுத்த போதும் கூட உங்கள் அழைப்பை ஏற்காமல் அவர்கள் உங்களுக்கு 3 நாள் காலக்கெடு கொடுத்திருந்தார்கள். அந்த காலக்கெடுக்குள் நீங்கள் எங்களுடன் சேர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் கொள்ளலாமா? தமிழரசு கட்சி தான் தலைமை. நீங்கள் சொன்னது போன்று 3 நாள் காலக்கெடு எதுவும் அப்படி விதித்ததாக நான் அறியவில்லை. உதாரணத்தை சொல்வதா இருந்தால் இபிஆர்வுடன் அவர்கள் யாரும் காலக்கெடு விதிக்கவும் இல்லை, எங்களுடன் அவர்கள் யாரும் பேசவும் இல்லை. அதே போன்று நான் அறிந்த வரையில் டொலோவுடனோ புலட்டுடனோ அப்படி காலக்கெடுவை விதித்து அங்கு பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் நான் அறியவில்லை. ஆகவே அவ்வாறான காலக்கெடு ஒன்றும் அவர்களால் கொடுக்கப்படவில்லை. இன்னும் குறிப்பாக கூறுவதாக இருந்தால் அவர்கள் தனித்து கேட்பதில் ஆர்வமாக இருந்தார்கள். இன்றும் அவர்கள் தனித்து நிற்பதில் தான் ஆர்வமாகவும் இருக்கிறார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி என்பது அவர்களது தலைமையில் இயங்குவதா ஒரு தமிழ் மக்களுடைய விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஐக்கிய முன்னணி அவசியம் என்று அவர்கள் கருதினால் ஒரு ஐக்கிய முன்னணியை எவ்வாறு உருவாக்குவது என்பதுதான் உள்ள கேள்வி. முன்னர் அது ஐக்கிய முன்னணியாக இருக்கவில்லை. வெறும் தமிழரசு கட்சியினுடைய சின்னத்தின் கீழ்
எந்த விதமான ஜாப்போ அல்லது ஒரு வடிவங்களோ ஸ்ட்ரக்சரோ எதுவும் இல்லாமல் இருந்த ஒரு நிலைதான் இருந்தது. இப்பொழுது இந்த டிடிஎன்ஏ என்று சொல்வதற்குள் இதெல்லாம் சீர் செய்யப்பட்ட ஒரு ஜாப் இருக்கிறது, ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு சின்னம் இருக்கிறது, அதில் ஒரு கூட்டு தலைமை இருக்கிறது, செயலாளர் இருக்கிறார், பொருளாளர் இருக்கிறார், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஆகவே தமிழரசு கட்சி அவ்வாறான ஒரு நிலையை அவர்கள் உருவாக்குவார்களாக இருந்தால் அவர்களுடன் பேசுவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். வெறுமே தமிழரசு கட்சி தேர்தலுக்கு மாத்திரம் தமிழரசு கட்சி சின்னத்தில் போய் நிற்பது என்பது அது சரியான ஒரு விடயமாக நான் கருதவில்லை. ஆகவே ஒரு தமிழ் மக்களினுடைய விடுதலை என்று சொன்ன அடிப்படையில் ஒரு ஐக்கிய முன்னணியினுடைய அவசியத்தை அவர்கள் கருத்தில் கொண்டால் அந்த ஐக்கிய முன்னணியை உருவாக்குவது எவ்வாறு என்பதுதான் உள்ள விடயம். ஐக்கிய முன்னணி தொடர்பாக அவ்வளவு தெளிவு அவர்களுக்கு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அதை நோக்கி செயற்படுவார்கள். ஆனால் அவர்கள் தங்களது கட்சி சம்பந்தமாகத்தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். வீட்டு சின்னத்தில் தான் கேட்க வேண்டும், தமிழிசை கட்சியினுடைய பெயரில் தான் கேட்க வேண்டும், இதுக்கு அந்த பொதுவான ஒரு ஐக்கிய முன்னணி ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆகவே அந்த சிந்தனையில் தான் அவர்கள் இன்னும் இருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். சரி, அப்படியானால் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம் இருக்கின்றது. அதாவது நீங்கள் சங்கு சின்னத்தை அபகரித்து சென்று விட்டீர்கள் என்று சொல்லி அந்த ஒரு விமர்சனம் கூட உங்கள் வாக்குகளே சரிவு ஏற்படுவதற்கான காரணம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? உங்களுடைய குத்துவிளக்கு சின்னத்தை ஒரு சங்கு சின்னத்தை நாங்கள் அபகரித்தது என்பது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு குற்றச்சாட்டு. ஏனென்றால் அதாவது சிவில் சமூகத்தை சார்ந்தவர்களும் நாங்களும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் அந்த முடிவு. சிவில் சமூகத்திலிருந்து பேராசிரியர் கணேசலிங்கம், நிலாந்தன், கிழக்கு மாகாணத்திலிருந்து ஜதீந்திரா, மட்டக்களப்பிலிருந்து வசந்தராஜா போன்றோர் இவர்கள்தான் இந்த ஏற்கனவே பொது வேட்பாளர் பற்றின அந்த குழுவிலும் இவர்கள் முக்கியஸ்தர்களாக இருந்தார்கள். ஆகவே பிற்பாடு தேர்தல் முடிந்ததற்கு பிற்பாடு 2 கூட்டங்கள் நடைபெற்றன. அந்த 2 கூட்டத்திலும் இந்த விடயங்கள் விவாதிக்கப்பட்டு இவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதான் சங்கு சின்னத்தை நாங்கள் கைவிடுவோமாக இருந்தால் அது வேறு யாராவது கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்ன அடிப்படையில் அந்த சங்கு சின்னத்தை நாங்கள் பாவிக்கலாம் என்று பொதுவாக கூட்டாக எடுத்த முடிவுதான் அந்த முடிவு. ஆகவே திருடுவது என்பது எங்களுக்கு எதிராக திட்டமிட்ட வகையில் கொண்டு வரப்பட்ட அது ஒரு பொய்யான பிழையான ஒரு குற்றச்சாட்டு என்பதுதான் என்னுடைய விடயம். ஆனால் அந்த அந்த அவ்வாறான வதந்தி அல்லது அவ்வாறான பிரச்சாரங்கள் என்பது மக்கள் மத்தியில் சில சமயம் எங்களுக்கு வாக்குகள் குறைவதற்கு ஒரு காரணியாக இருந்திருக்கலாம். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த சிவில் சமூகம் என்பது எங்களுடன் நாங்களும் சேர்ந்து எடுத்த முடிவில் அவர்கள் உறுதியாக இருக்கவில்லை. இந்த சிவில் சமூகம் கூட பிற்பாடு அவர்கள் இதனை விமர்சிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே அது அவர்களுடைய ஒரு தவறான பிழையான ஒரு நடவடிக்கை என்றுதான் நான் கருதுகிறேன். அது ஒரு பக்கம் போக, ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தவர் பிற்பாடு தமிழரசு கட்சிக்கு அவர் ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தில் இறங்கினார் என்பதும் இன்னொரு விடயமாகவும் இருந்தது. ஆகவே அதை நாங்கள் அபகரிக்கவில்லை, அது எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு என்று சொன்னாலும் கூட அது அபகரிக்கப்பட்டது என்ற ஒரு பிரச்சாரம் இந்த சிவில் சமூகத்தால் பிற்பாடு முன்னெடுக்கப்பட்டது என்பதும் வெளியில் இருக்கக்கூடிய எமக்கு எதிரானவர்கள் வலையமைப்புகள் ஊடாக அதை பிரச்சாரப்படுத்தினார்கள் என்பதும் உண்மையான விடயம். ஆகவே அந்த வகையில் சில சமயம் வாக்குகள் குறைந்து போவதற்கு ஒரு காரணியாக இருந்திருக்கலாம். சரி, இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே உங்களுடைய கூட்டணியானது எந்த சின்னத்திலே போட்டியிடுவதற்காக ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருக்கின்றது? இப்பொழுது தொடர்ந்தும் சின்னங்களை மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்ன அவசியம் கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு இது ஏற்கனவே நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது என்னை பொறுத்தவரை சின்னம் ஒரு பிரச்சனையாக இல்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அதில் 5 அமைப்புகள் அங்கம் வகிக்கின்றன. வேறு யார் எல்லாரும் எம்முடன் இணைந்து வர விரும்புகிறார்களோ அவர்களுடன் பேசி நாங்கள் இந்த விடயத்தை முன்னெடுத்து செல்ல விரும்புகின்றோம். ஆகவே அதில் யார் வந்தாலும் அவர்களை இணைத்துக் கொள்ளவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் இந்த மாவட்ட ரீதியாக ஒரு உள்ளூராட்சி சபைகளுக்கான ஒரு தேர்தல் நியமன குழு ஒன்றை அமைத்து கொண்டு வருகிறோம். ஆகவே வேறு கட்சிகளை வந்தாலும் அவர்களும் அந்த தேர்தல் நியமன குழுவில் அங்கத்துவம் வகிக்க முடியும். அவை எல்லோரும் இணைந்துதான் யார் வேட்பாளர்கள் என்பதை நாங்கள் தீர்மானிக்க போகின்றோம்.
அது மாத்திரமல்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரில் தான் இந்த தேர்தல் எங்களது தேர்தல் இதுவும் இடம்பெறும். ஆகவே நாங்கள் இது தொடர்பாக ஏற்கனவே விக்னேஸ்வரன் அவர்களுடைய கட்சியுடன் பேசியிருக்கின்றோம். அவர்கள் தங்களது சம்மதத்தை ஓரளவுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஸ்வரன் அவர்கள் இந்தியா போயிருக்கிறார். வந்தவுடன் அது இறுதி வடிவம் எடுக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதே போல யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஏனைய சிறு சிறு அமைப்புகளும் கூட ஒரு சில அமைப்புகள் அதற்கு ஆதரவான தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழரசு கட்சியோ தமிழ் காங்கிரஸோ அவர்களும் ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்க தயாராக இல்லை. உருவாகி இருக்கக்கூடிய ஐக்கிய முன்னணிக்கு வருவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே அவர்கள் தனி வழி போவதாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் அவர்கள் இதற்குள் வந்து சேர்வார்களா என்றது பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இருந்த பொழுதும் கூட தமிழ் காங்கிரசுடனும் தமிழ் கட்சியுடனும் பேசுவதாகவும் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். நாங்கள் நேற்றைய தினம் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதும் தமிழிசை கட்சி அவர்கள் நேரம் கிடைக்காத காரணத்தால் எங்களுடன் உடனடியாக பேசவில்லை. ஆகவே எதிர்வரும் நாட்களில் சில சமயம் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர்கள் வெளிப்படையாக ஊடகங்களில் தெரிவித்திருக்கிறார்கள், தாங்கள் தனித்து கேட்க இருப்பதாகத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் நாங்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி பலனளிக்குமான ஒரு கேள்வி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த தேர்தலிலே முன்னைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சித்தார்த்தன், சுமந்திரன் மற்றும் ஜனா அவர்கள் தங்களுடைய பதவிகளை இழந்திருக்கின்றார்கள். இது எவ்வகையிலே தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனைக்கு பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பதற்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா, அல்லது முன்னைய மாதிரி 10ஓடு 11ஆக நாங்கள் இதை தட்டி கழித்து கொண்டு போகலாம்? இல்லை, இது இருக்கக்கூடிய விஷயம். மக்கள் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனை தீர்வு பற்றி மக்கள் அக்கறை கொண்டிருப்பார்களாக இருந்தால் அவர்கள் அதற்கு சரியான ஆட்களை அவர்கள் தெரிவு செய்திருக்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் முற்றுமுழுதாக அதிலிருந்து விலத்தி போனார்கள் என்று நான் கூற மாட்டேன். என்று சொல்லி சொன்னால் சிதறுண்ட வகையில் அந்த வாக்குகள் போயிருக்கிறது. தமிழிசை கட்சிக்கு போயிருக்கிறது, எங்களுக்கு வந்திருக்கிறது, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கோ அவர்களுக்கு போயிருக்கிறது. ஆகவே முற்றுமுழுதாக மக்கள் வேறு ஒரு சிந்தனைக்கு போய்விட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக ஒரு கணிசமான அளவு மக்கள் இன்னும் தமிழ் மக்களது தேசிய பிரச்சனையுடன் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அவர்களுடைய அந்த கோபத்தை, விரக்தியை தமிழ் கட்சிகள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது என்பது வேதனைக்குரிய ஒரு விடயம். நாங்கள் அவ்வாறு தொடர்ந்து செயற்படுவோமாக இருந்தால் வரப்போகிற உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் என்பிபி வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களில் சில சபைகளை கைப்பற்றுமாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு தமிழ் மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பிழையான சிக்னலாகத்தான் அது இருக்கும் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை திட்டமிடக்கூடியவர்கள், தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் பிரிந்து நின்று செயற்பட்டு என்பிபிக்கு ஒரு இடத்தை கொடுப்பது என்பது தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்திற்கு எவ்வளவு தூரம் சரியானது என்பதை அவர்கள் சிந்திக்க வேணும். ஆனால் அவ்வாறு சிந்திப்பது என்பதிலும் விட வெறுமனே ஒரு கட்சி அரசியல் என்று சொன்ன ஒரு வட்டத்துக்குள் நிற்பதாகத்தான் எனக்கு தோன்றுகின்றது. குறிப்பாக தமிழிசை கட்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் கட்சி அரசியல் என்பதற்கு அப்பால் தங்களது தலைமைத்துவத்தை தக்க வைத்துக் கொள்வது அல்லது தலைமைத்துவத்தை கைப்பற்றிக் கொள்வது என்ற போட்டி தான் இன்னும் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் இன்னும் நகரவில்லை. ஆகவே அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்பதற்கு அப்பால் தங்களது தலைமைத்துவத்தை காப்பாற்ற அல்லது தலைமைத்துவத்தை புதிதாக கைப்பற்றிக் கொள்ள அவர்கள் அந்த விடயத்தில் தான் அவர்கள் கண்ணும் கருத்துமாக செயற்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் நான் நம்புகின்றேன். ஆகவே சில சமயம் அந்த தமிழிசை கட்சிக்குள் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்தால் அதுக்கு பிற்பாடு அது எப்படி இயங்கும் என்பதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். சத்யபாலன். நன்றி ராஜ். நல்லது திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன், நீங்கள் பேசிய விடயங்களுக்குள் அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாகவே பேசலாம் என்று நம்புகிறேன். தமிழரசு கட்சி கடந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்தில் எடுத்த முடிவுதான் திரு சித்தார்த்தன் அவர்களும் டெலோ தரப்பினரும்
அதிலிருந்து பிரிந்து வந்து உங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு வழிவகுத்தது. அந்த வேளையில் அவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தனித்து போட்டியிடுவது என்ற ஒரு முடிவை தெரிவித்த போதுதான் அந்த முரண்பாடுகள் ஏற்பட்டது என்று நம்புகிறேன். இப்போது நீங்கள் மீண்டும் தமிழரசு கட்சியுடன் தேர்தலுக்கு முன்னரான கூட்டுக்கள் தொடர்பாக பேசுகிறீர்களா, அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலை கண்டுபிடித்த பின்னர் அல்லது தேர்தல் நடந்து முடிந்த பின்னர் அதற்கு பின்னர் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பான முடிவுகள் தொடர்பாக அவர்களுடன் பேச விரும்புகிறீர்களா? இதில் உள்ள முக்கியமான விஷயம் என்னவென்று சொல்ல சொன்னால், இப்பொழுது ஒரு ஒரு தமிழிசை கட்சிக்குள் ஒரு முக்கிய தூணாக இதுவரையும் இருந்து வந்த திரு மாவை சேனாதிராஜா அவர்களுடைய மறைவுக்கு பிற்பாடு தமிழரசு கட்சி தனக்குள் ஏதும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. வெளிப்பார்வைக்கு அப்படியான மாற்றங்கள் எதுவும் தெரியவில்லை என்பது உண்மையான விடயம். ஆனாலும் கூட எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, நாங்கள் ஒன்றுபட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை அவர்களுடன் பேச வேண்டும் என்று சொன்ன ஒரு தேவை இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் யாரையும் பலாத்காரப்படுத்த முடியாது, பைஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவர்கள் யாரும் இணங்கி வந்தால் கூட்டாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லாவிட்டால் அவர்கள் தனித்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இரண்டாவது, இந்த அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய அவர்களுடைய கருத்து எப்படி இருந்தது, தனித்து கேட்போம், பின்னர் நாங்கள் ஒருமித்து நாங்கள் சபைகளை அமைக்கலாம் என்ற ஒரு விதமான சிந்தனை இருந்தது. இன்றும் கூட அவர்களுக்கு அந்த சிந்தனை தான் மிக பெருமளவில் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆகவே இந்த தேர்தலுக்கு பிற்பாடு நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறதோ அதுக்கேற்றவாறு சபைகள் அமைப்பது என்பது தேர்தலுக்கு பிற்பாடு பேசப்பட வேண்டிய விடயமே தவிர அது முன்கூட்டியே பேச வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், மக்களுக்கு சரியான தெளிவூட்டல்களை கொடுப்பது என்பது என்னென்று சொல்லி சொன்னால், மக்கள் இன்னும் இவர்கள் சிதறிப்போய் நிற்கிறார்கள், இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்று கருதுவார்களாக இருந்தால் மீண்டும் வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களில் சில சபைகளை என்பிபி பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கும். ஆகவே அந்த வகையில் அதற்கான ஒரு இடத்தை கொடுக்க கூடாது என்பதுதான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய கருத்தாக இருக்கிறது. எந்தவித காரணம் கொண்டும் தமிழ் பிரதேசத்தில் அல்லது தமிழ் பிரதேச சபைகள் என்று சொல்லக்கூடிய வடக்கோ கிழக்கோ அது தமிழ் தரப்பிடம் இருக்க வேண்டுமே தவிர அது என்பிபி போன்றவர்களது கையில் போவது என்பது சரியாக இருக்காது என்ற. ஆகவே நாங்கள் அது எந்த காரணம் கொண்டும் அந்த நிலைக்கு போகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முடிவு. ஆகவே அதை நோக்கி போவதற்கு என்ன செய்யலாம் என்றால், ஒன்று ஐக்கிய முன்னணியை பலப்படுத்துவது என்பது ஒன்று, மக்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆனால் அதற்கு கட்சிகள் ஒன்றுபடாவிட்டால் அது தேர்தலுக்கு பிற்பாடு அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள் என்பது வேறு விடயம். இருக்கக்கூடிய முக்கியமான விடயம், மக்கள் இவர்கள் தேர்தலுக்கு பின்னராவது கூட்டாக சேர்வார்கள் என்ற சிந்தனை இருக்குமாக இருந்தால் சில சமயம் வெற்றி வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். அந்த சிந்தனையாவது குறைந்தபட்சம் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு தேவை இருக்கிறது. நல்லது ராஜ், நேயர்கள் இணைகிறார்கள், நீங்கள் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு தற்போது தயாராக இருக்கிறீர்களா அல்லது இன்னும் சில நேரங்கள் எடுத்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன்? நன்றி புதியவன், நீங்கள் மீண்டும் எங்களோடு இணைந்து கொள்ளுமாறு. நீங்கள் மாவை ஐயாவுடைய இழப்பை பற்றி கூறியிருந்தீர்கள். மாவை ஐயா அவர்கள் தமிழ் அரசு கட்சியிலிருந்து உங்களுடைய கட்சி சார்பாக ஒரு மென்போக்கான ஒரு கொள்கையை உடையவராக இருந்தார். பேச்சுவார்த்தைகளின் பொழுதும் கூட உங்களுடன் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வாறு எதிர்கொள்ள போகின்ற பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்பதற்கான கலந்துரையாடலை ஈடுபட்டிருந்தார். அந்த வகையிலே அவருடைய இழப்பானது உங்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான அந்த ஒற்றுமையை அல்லது ஒரு ஒருமைப்பாடை எவ்வகையிலே பாதித்திருக்கிறது கேட்டால் என்ன சொல்வீர்கள்? முதலாவது, தமிழரசு கட்சிக்குள்ளே அவர் ஓரங்கட்டப்பட்டு விட்டார். அவர் இறப்பதற்கு முன்பாகவே அவர் தலைமை பொறுப்புகள் இருந்தெல்லாம் அவரை வெளியில் கொண்டு வந்து விட்டார்கள். அவருக்கு ஒரு பேரளவிலான ஒரு பதவி ஒன்று கொடுக்கப்பட்டது. அரசியல் சபையினுடைய தலைவர் என்ற ஒரு பேரளவிலான ஒரு பதவி மாத்திரம்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வகையில் இருக்கக்கூடிய மத்திய குழுவோ அல்லது அவர்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி போன்றவையோ மாவை சேனாதிராஜா அவர்களுடைய குரலை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை என்பதுதான்
இறுதி காலகட்டத்தில் அவ்வாறான ஒரு நிலவரம் தான் இருந்தது. ஆகவே அந்த வகையில் மாவேனைக்கு விருப்பங்கள் இருந்தாலும் கூட அந்த விருப்பங்களை செயற்படுத்தக்கூடிய அளவுக்கான கட்சிக்குள் அவர் தனது பிடிமானங்களை இழந்திருந்தார் என்பதுதான் உண்மை. அல்லது அந்த கட்சிக்குள்ள பிடிமானங்களை ஏனையோர் பிடுங்கிக் கொண்டார்கள் என்று கூட நாங்கள் அதை கூறலாம். ஆகவே அந்த வகையில் அவருக்கு ஐக்கியப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி இருந்தாங்க. ஏன்னா கடந்த 3-4 வருஷங்களாக நான் அவருடன் நிறைய தரம் நான் தொடர்ந்து அவருடன் பேசி வந்திருக்கிற அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் அவருக்கு அந்த விருப்பங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு அந்த கட்சி எந்த விதத்திலும் இடம் கொடுக்கவில்லை என்ற ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. அப்ப இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் கூட நான் நம்புகின்றேன் குறைந்தபட்சம் முந்தி திரு சேனாதிராஜா அவர்களுக்கு அந்த அந்த அதில் நாட்டம் கொண்டிருந்தார் என்று கூறலாம். இன்று இருப்பவர்கள் அந்த நாட்டத்தை கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இன்று அதுக்கு மேலதிகமாக இன்று ஒரு கட்சி திரு சேனாதிராஜாவினுடைய மறைவுக்கு பிற்பாடு என்னை பொறுத்தவரையில் அந்த கட்சி என்பது 2 துருவங்களாக மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே அந்த துருவங்கள் ஒன்றுபடுமா என்று சொல்லி சொன்னால் அது மிக மிக என்று சொல்லி சொல்ல அது வெரி வெரி அன்லைக்லி என்ற ஒரு நிலவரம் தான் இன்னும் இருக்கிறது. ஆனாலும் கூட இப்போ என்னென்று சொல்றது, இப்பொழுதும் கூட புதிய வழக்கம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் புதிய இதொன்று CVK சிவஞானம் அவர்கள் ஒரு இதை பதிவு செய்திருக்கிறார். ஆகவே அப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நீதிமன்றமும் இதுவுமாக இன்னும் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழிசை கட்சி தன்னை தமிழ் மக்களுக்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்கலாம். நாங்கள் ஒரு தாய் கட்சி என்று சொல்லலாம், மக்கள் எங்களை தெரிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையான நிலவரம் இவர்கள் தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதிகளை கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு பாரிய கேள்வியைத்தான் அவர்கள் மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அவ்வாறு தான் இருக்கிறது. ஆனாலும் கூட நீங்கள் இப்படியான கருத்துக்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறீர்கள். வழக்குகள் இருக்கின்றது தமிழிசை கட்சி. அப்படி இருந்தும் மக்கள் தமிழிசை கட்சியை நோக்கித்தானே தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அதுல நீங்க யாழ்ப்பாணத்தில இருந்து ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், வன்னியில் இருந்து ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் 7 ஆசனங்கள் இருந்தது, வன்னியில் 5 ஆசனங்கள் இருந்தது. இதில் குறைந்தபட்சம் 2 சேர்த்து குறைந்தபட்சம் 5 ஆசனங்களையாவது பெற்றுக்கொண்டால் ஒரு மக்கள் மத்தியில் அவர்களுக்கு வரவேற்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அது நிச்சயமாக அவ்வாறு இல்லை. ஆகவே அவ்வாறு இல்லாத ஒரு இடத்தில் அதில் மக்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்வது அர்த்தமற்றது. அன்னைக்கு கிழக்கு மாகாணத்தில் கிடைத்திருக்கக்கூடிய 5 ஆசனங்களும் அதனால் வந்திருக்கக்கூடிய ஒரு தேசிய பட்டியல் ஆசனம், மொத்தமாக 6. ஆகவே அதை வைத்துக்கொண்டு அப்படின்னு சொன்னால் அது கிழக்கு மாகாணத்தை குறித்தான விடயங்களை வடக்கு மாகாணத்தை குறித்தான விடயங்களாக அவர்கள் காட்டுவது தவறானது. ஆகவே வடக்கு மாகாணத்தில் அவர்கள் எடுத்தது 2 ஆசனங்கள் மாத்திரம்தான், வன்னியில் ஒன்று, யாழ்ப்பாணத்தில் ஒன்று. ஆகவே இது மக்கள் மத்திய மக்களுடைய ஆதரவை காட்டுவதாக யாராவது கூறுவார்களாக இருந்தால் அது ஒரு தவறான கருத்து தான் நான் கருதுகின்றேன். என்னுடைய கருத்து இருந்ததுன்னு சொன்னால், யாழ் மாவட்டத்திலே 63,000 வாக்கு எடுத்திருக்கின்ற ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றார்கள். ஏனைய 2 கட்சிகளும் கூட்டு சேர்ந்தாலே கூட 54,000 வாக்குகள் தான் எடுத்திருந்தன. அப்படி இருந்தும் 2 ஆசனங்கள் தான் எடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் தமிழிசை கட்சிக்கு தானே கூடுதலான ஆதரவை தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் உங்களுக்கு கேள்வி கேட்டேன். எண்ணிக்கை அடிப்படையில் நீங்கள் அந்த விடயங்களை சொல்ல முடியும், நான் இல்லை என்று சொல்லி மறுக்கவில்லை. எண்ணிக்கை அடிப்படையில் நீங்க சொல்லலாம். ஆனாலும் கூட என்னென்று சொல்லி சொன்னால் இறுதி முடிவு என்பது பாராளுமன்றத்திலோ வெளியிலோ சர்வதேச சமூகத்தின் மத்தியிலோ தமிழ் தரப்புக்கு எத்தனை ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. இப்பொழுது உதாரணத்துக்கு வன்னியிலும் யாழ்ப்பாணத்திலும் NPPக்கு 5 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது என்பது அது நீங்கள் யாருடன் பேசினாலும் அவர்கள் என்ன சொல்ல, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லா இடங்களும் நாங்கள் வென்றிருக்கிறோம், எங்களுக்கு வடக்கு மாகாணத்தில் அது குறிப்பாக யாழ்ப்பாணம் வன்னியிலிருந்து எங்களுக்கு 5 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது, அவை மக்கள் எங்களுடன் இருக்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் உலகம் முழுக்க முன்னெடுத்து செல்கின்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அந்த விடயங்கள் என்பது முறியடிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த விடயங்கள் அது அப்படி ஒன்று இருக்கிறது என்பது யதார்த்தமானது, அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சரி, சத்யபாலன், நீங்கள் நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். நான் அடுத்த கேள்விக்கு போகின்றேன். இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை பற்றி உங்களுடைய விமர்சனம் எப்படி இருக்கின்றது? அதாவது நாங்கள்
இன்னும் டூ ஏர்லி என்று சொல்லலாமா? அல்லது அவருடைய செயற்பாடை பற்றி விமர்சிக்க நாங்கள் இப்பவே தொடங்க வேண்டும் என்று எடுத்துக் கொள்ளலாம். இல்ல ஒன்று முதலாவது அவர்கள் பொருளாதார ரீதியாக நாடு மிகவும் பின்தங்கி இருக்கிறது. அதை முன்னெடுத்து செல்வதுதான் எங்களுடைய முதலாவது நோக்கம் என்றும் ஒரு புதிய அரசியல் சாசனம் இப்பொழுது இல்லை. அதுக்கு பிற்பாடு பார்க்கலாம். முதலாவது இந்த பிரியோரிட்டி என்பது பொருளாதார அபிவிருத்தி என்று சொன்ன ஒரு விடயத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்னுடைய கேள்வி, நாங்கள் இந்த பேண்டமிக் டைமிலும் கொரோனா வந்த காலகட்டத்திலும் சரி, அதுக்கு பிற்பாடும் சரி, நாங்கள் அரிசிக்கோ தேங்காய்க்கோ உப்புக்கோ புளிக்கோ நாங்கள் கஷ்டப்படவில்லை. அது கிடைத்தது. எங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது என்பது பெட்ரோலும் டீசலும் கேஸும் தான் எங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது இலங்கையில் அடிப்படை சிங்கள தமிழ் மக்கள் தமது அன்றாட தேவைக்கு என்னத்தை பாவிப்பார்களோ, இப்பொழுது புளி இங்கே நாட்டில் 1400, 1600, 1800 விற்கிறது. இப்பொழுது இம்போர்ட் பண்ண போறாங்க சொல்றார்கள். உப்பு இறக்குமதி செய்ய இருப்பதாக கூறுகிறார்கள். அரிசி இறக்குமதி செய்கிறார்கள். இன்னும் மேலதிகமாக செய்ய வேண்டி இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அவை தேங்காய் இறக்குமதி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவை நாட்டில் இந்த அடிப்படை பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் எவ்வாறு தோன்றுகின்றது? இதை எவ்வாறு அரசாங்கம் மேனேஜ் பண்ணுகிறது? அரசாங்கத்தால் ஏன் இதனை மேனேஜ் பண்ண முடியவில்லையா என்று சொன்ன கேள்விகளுக்கு அரசாங்கம் தான் பதில் சொல்ல வேண்டும். வெளியில் இருந்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இது அன்றாட மக்களுக்கு தேவையான பொருட்கள். இந்த பொருட்களுக்கு தட்டுப்பாடு வராமல் மேனேஜ் பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. உள்நாட்டில் பற்றாக்குறை இருந்தால் இறக்குமதி செய்யலாம். உள்நாட்டில் பதுக்கி இருந்தால் வெளியில் கொண்டு வரப்பட வேண்டும். அல்லது என்ன காரணங்களுக்காக இது நடைபெறுகிறது என்பது தெரிய வேண்டும். இப்பொழுது நேற்றைய தினம் இலங்கை முழுக்க மின்சாரம் தடைப்பட்டது. மிக இலகுவாக பாணந்துறையில் ஒரு குரங்கு சேட்டை விட்டதாக ஒரு குரங்குத்தனமான மறுமொழி என்றுதான் அதை எடுக்க முடியுமோ கூட எனக்கு தெரியவில்லை. ஒரு குரங்கு ஏதோ பண்ணிச்சுதான். அதால முழு இலங்கைக்கும் மின்சாரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு கருத்தை அமைச்சர் கூறுகின்றார். இது ஒரு தரம் பத்திரிகை. நான் இந்த பத்திரிகையை பார்த்தாலும் அந்த பத்திரிகைகள் அது ஒரு கிண்டலாகத்தான் அதனை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே என்ன நடைபெறுகிறது, ஏன் இவ்வாறான விடயங்கள் நடைபெறுகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இவ்வளத்துக்கும் இன்னும் நாங்கள் வேண்டிய கடனை பே பண்ண ஆரம்பிக்கவில்லை. இந்த வருஷ கடைசியில் நான் நம்புகின்றேன் சில சமயம் வட்டி கட்ட வேண்டிய, சில இடங்களுக்கு வட்டி கட்ட வேண்டி இருக்கலாம் என்று சொல்லி பேசப்படுகிறது. அடுத்த வருஷ ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு அது சீனாவோ இந்தியாவோ வேறு வேறு நாடுகளுக்கும் நீங்கள் அந்த லோன் ஒரு பகுதியை அவர்கள் செட்டில் பண்ண வேண்டும் என்று சொன்ன தேவைகள் வரும். அவ்வாறு வருகிற பொழுதோ இன்னும் பாரிய பின்னடைவுகளை சந்திக்கின்ற சூழ்நிலைகள் தான் ஏற்படும் என்றுதான் நான் நம்புகின்றேன். ஆகவே இன்று ஓரளவுக்கு வருமானம் என்று சொல்கிறார்கள். கடந்த வருஷம் டூரிசத்திலிருந்து 6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்திருப்பதாக சொல்கிறார்கள். அதே போல வெளிநாட்டிற்கு போன எங்களுடைய மக்களுடைய வருமானங்கள், அவர்கள் அனுப்பக்கூடிய பணங்கள் என்று சொல்லிட்டு இருக்கிறது. ஆகவே முக்கியமான விடயம் இந்த டூரிசம் வெளிநாட்டுக்கு போன எங்களது பிள்ளைகளோ மக்களோ உழைத்து அனுப்புகிறது என்பதை தவிர, இலங்கை அரசாங்கம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் இதுவரையில் நாங்கள் என்னென்ன வழியில் வெளிநாட்டு மூலதனங்களை உள்ளுக்கு கொண்டு வர போகிறோம், என்னென்ன வழியில் உள்நாட்டு உற்பத்திகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறோம், என்னென்ன வழியில் என்ன சர்வதேச நாணயங்களை உள்ளுக்கு கொண்டு வர போகிறோம் என்ற விடயங்கள் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. அவை இன்னும் இதெல்லாம் ஒரு இருட்டான பக்கத்திற்குள் தான் அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவை இவர்களுடைய எக்கனாமிக்கல் பாலிசி என்ன, எவ்வாறு இந்த பிரச்சனையை தீர்க்க போகிறார்கள்? நாங்கள் இன்னும் அவர்களுடைய பட்ஜெட்டுக்காகத்தான் நாங்கள் எல்லோரும் காவல் காக்க வேண்டி இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் அவர்கள் சில சமயம் சொல்வார்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்ற அவர்களுடைய பொருளாதார விளக்கங்கள் எல்லாம் அங்கு வருவதற்கான ஒரு சாத்தியப்பாடு இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். அது அவ்வாறு வந்தால்தான் தெரியும் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று. ஆனால் 159 ஆசனங்களை வைத்திருக்கக்கூடிய 3/2 பெரும்பான்மையை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், நாங்கள் முதல் கவனம் செலுத்துவது பொருளாதார பிரச்சனை, ஒரு புதிய அரசியல் சாசனம் பற்றி பிறகு யோசிப்போம் என்று சொல்ல வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. எல்லாமே ஒரு பரலல் ட்ராக்கில் டிராவல் பண்ண முடியும். உங்களுக்கு
அரசியல் சாசன பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு அது வேறொரு ஆட்கள் அதனை செய்ய முடியும். பொருளாதார விடயங்களை அரசனுடைய இன்னொரு தரப்பு செய்ய முடியும். ஆனா இவற்றை எல்லாம் பரவலாக செய்ய முடியாமல் வருஷக்கணக்காக பின்போடுவது என்பது சரியான முறையா, சரியான வியூகங்களா, இவர்கள் மேனேஜ் பண்ணுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுகிறார்களா, அல்லது இவருக்கு சரியான ஆளணிகள் இல்லையா என்ற பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்த வரையில் நான் நம்புகின்றேன் அனுபவ குறைவு ஒரு பக்கம் இருக்கலாம். இரண்டாவது, ஒரு அதிகாரத்துக்கு வந்தாலும் அந்த அதிகாரங்களை சரியான முறையில் கையாண்டு இருக்கக்கூடிய விடயங்களை எப்படி மேனேஜ் பண்ணி முன்னெடுத்து செல்வது என்பதில் கூட நான் நம்புகின்றேன் பாரிய குளறுபடிகள் இடம்பெறுகிறது. பல்வேறுபட்ட டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த தலைவர்கள், குறைந்தபட்சம் 4-5 தலைவர்கள் இப்பொழுது ராஜினாமா செய்து விட்டார்கள். அது ரூபவாகினியாக இருக்கலாம், உங்களுக்கு வேறு வேறு இதுகளிலிருந்து ராஜினாமா செய்திருப்பதாக செய்திகள் வந்துச்சு. ஆகவே அவ்வாறான ஒரு நெருக்கடி நிலைமை நான் நம்புகின்றேன் இந்த அரசாங்கத்திற்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். சில சமயம் எல்லாரும் சொல்லுற ஒரு விடயம் இருக்கின்றது, ஒரு 6 மாச டைம் கொடுக்க வேணும். டைம் ஒன்றும் கொடுக்க கூடாது என்பது கிடையாது. ஆனால் இப்பொழுது ஒரு 4 மாசமாக அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசலாம், நான் இன்னும் கணக்கு விடயங்களை பற்றி பேசலாம். சாதாரணமாக அவர்கள் இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை, நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய பக்குவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக அது 100 நாளைக்குள் அதனை நிரூபித்திருக்க முடியும். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு 4 மாசங்கள் ஆகியும் கூட இது இன்னும் பல்வேறுபட்ட கேள்விகளை உருவாக்குகிற ஒரு அரசாங்கமாகத்தான் இருக்கிறதே தவிர, இப்ப சொல்வார்கள் சில பாப்புலிஸ்ட் ஸ்லோகன்ஸ், என்ன ஜனாதிபதியினுடைய மாளிகையிலே கொடுக்க சொல்லி கொண்டிருக்கிறது, அல்லது எம்பிமாருக்கு பென்ஷனை கட் பண்ண போறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது, அல்லது வாகனங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்றது, ஒரு சில கேஸுகளுக்கு நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம். இது உண்மையில ஒரு பாப்புலிஸ்ட், அதற்குள் தாங்கள் இதனை கொண்டு நடத்தலாம் என்று பார்க்கிறார்களே தவிர உண்மையான பிரச்சனைகளுக்குள் அவர்கள் போய் அதை கையாளுகிறார்களா என்ற ஒரு கேள்வி எனக்கு நியாயமாகவே இருக்கிறது. இந்த வழியில் நம்மோடு ஒரு நேயர் இணைந்திருக்கிறார். வணக்கம் புதியவன். வணக்கம் சத்யபாலன் ராஜ் அண்ட் சுரேஷ். நிறைய விஷயத்தை இப்ப கடைசி தருணத்துல நிறைய விஷயத்தை தொட்டு இருக்கிறேன். கேள்விகளோடு பயணிக்க வேண்டும், நேரம் கடந்து கொண்டிருக்கிறதா? ஆமாம், நிறைய விஷயத்தை தொட்டுக்கிறேன். எனக்கு ஒரு அதாவது எங்களுடைய தமிழ் தேசியம் அதுக்குள்ள நின்று பார்க்கும் பொழுது இவர்கள் இப்ப உறுதி கட்சிகளாக இருக்கும் இவர்கள் மேலும் மேலும் முதல் கூட்டமைப்பு என்பதை பலவீனப்படுத்தினார்கள். கண்டிப்பா தமிழக பூந்து மாவு ஸ்ரீராஜாவின் அதுக்குள்ள பார்த்தேன். அதுக்குள் பலவீனப்பட்டும் வேலைகளை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் தேசியத்துக்கு நல்லது செய்வதாக நரகத்துக்கு பாதை அமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட என்ற ஒரு குற்றத்துக்காக வேண்டி இவற்றை செய்து மற்றவர்களையும் மக்கள் மத்தியிலிருந்து விலத்தி வைத்து தமிழ் மக்களை அனாதைகளா விட போறீங்களா என்பது பேனாப்பட்டியின் முதல் கேள்வி. அடுத்தது இப்ப எங்களோட தேசிய தலைமை என்பி அவர்கள் ஒரு நல்ல சமிக்கைகளை நல்ல இவற்றை செய்ய முற்படும் பொழுது அவற்றை நீங்கள் வித்தியாசமாக பார்ப்பதன் நோக்கம் எதிர்கால எங்கள் இனத்தை மேலும் சிக்கலுக்கு உட்படுத்தி சொல்லுவாங்க அந்த என்ன இதுலய குளிர்காயிற மாதிரி தொடர்ந்து இதனை நீங்கள் செய்து கொண்டு இருக்க போகிறீர்களா? 2 கேள்வியும் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, பதில் சொல்ல முடியாத கேள்வி. ஆனா அவர் சொல்லுவேன்டா நம்புகிறேன். பார்ப்போம். நன்றி. சரி, நன்றி புதியவன். நிகழ்ச்சியோட இந்த கேள்விகளை தந்ததுக்கு நன்றி. சுரேஷ் பிரேமச்சந்திரன், உங்களை நோக்கித்தான் கேள்விகள் கணைகள் வந்திருக்கு. அவர் கேள்வியும் கேட்டு மறுமொழியும் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, மறுமொழி சொல்ல இல்லாத, ஆனாலும் அவர் சொல்லுவார் சொல்லியிருக்கிறார். சரிதானே? ஒன்று முதல் எனக்கு தெரியல. அதாவது என்பிபி பற்றியோ ஜேவிபி பற்றியோ கேள்வி கேட்டவர் அதை பற்றின என்ன விதமான சிந்தனையில் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் நான் ஒரு கடந்த 50 வருஷமாக இலங்கையினுடைய அரசியலில் இருக்கிறேன் என்று சொன்ன அடிப்படையில்
ஜேவிபி என்பது அடிப்படையில் வந்து ஒரு தமிழ் மக்களுக்கு எதிரான சில விஷயங்களை அவர்கள் உள்ளாந்த ரீதியாக கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு விடயம், ரோகண விஜயவீர அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவர்கள் வந்து தமிழ் மக்கள் என்பவர்கள் வந்து இந்தியாவுடைய விஸ்தரிப்பு வாதத்தினுடைய ஏஜென்ட்டுகள் என்பது அவர்களுடைய ஒரு முக்கியமான கருத்தாக இருந்தது. சரி, அது ரோகண விஜயவீர காலம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது இருக்கக்கூடிய ஜேவிபி என்பது வடக்கு கிழக்கு இணைந்திருந்த காலத்தில் நீதிமன்றம் சென்று அதனை பிரித்தார்கள். இதில் இருக்கக்கூடிய இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய பிமல் ரட்நாயக்காவும் இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகரனும் என்னை சந்திப்பதற்காக எனது வீட்டுக்கு வந்திருந்தார்கள். இப்பொழுது அல்ல, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக. அப்பொழுது நான் அவரிடம் கேட்ட கேள்வி, இந்த வடகிழக்கை பிரிக்க வேண்டும் என்று நீங்கள் நீதிமன்றம் சென்றதனுடைய நோக்கம் என்ன? வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தாங்கள் ஒன்றாக வாழ்வதற்கு விரும்புகிறார்கள், ஒரே நிர்வாகத்தின் கீழ் வாழ்வதற்கு விரும்புகிறார்கள். அது நீங்கள் ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்று நீங்கள் சிந்திப்பதற்கான உங்களுடைய கருத்து, ஏன் அதை அப்படி செய்கிறீர்கள் என்று நான் கேட்ட பொழுது அவர் அதுக்கான எந்த பதிலையும் அவரால் சொல்ல முடியவில்லை. ஆகவே என்னை பொறுத்தவரையில் வந்து உண்மையாகவே நேர்மையாகவும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இவர்கள் தீர்ப்பார்கள் என்று நாங்கள் நம்பினால் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர்கள் செய்வார்களா என்ற ஒரு பாரிய கேள்விதான் இப்பொழுது இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய கடந்த கால வரலாறு என்பது அவ்வாறு தான் எழுதப்பட்டோ அல்லது அவ்வாறு தான் இருக்கிறது என்பதன் உண்மையான விடயம். நீங்கள் சில சமயம் ஆஸ்திரேலியாவிலேயோ வெளிநாட்டிலேயோ இருந்து கொண்டு யோசிக்கலாம், இல்லை இல்லை நாங்கள் இவருக்கு கொஞ்சம் டைமை கொடுத்து பார்க்கலாம் என்று. நாங்கள் அவர்களை விமர்சித்தாலும் அடுத்த அவர்களை வந்து நாளைக்கு கவலை போவது கிடையாது. இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு பிற்பாடு அவர்கள் தொடர்பாக என்ன செய்கிறார்கள் என்பதை இப்பொழுது கேள்வி கேட்டவரே பொறுமையாக இருந்து அதனை பார்க்க முடியும். அவர்கள் என்ன விதமான சிந்தனையுடன் செயற்படுகிறார்கள் என்பதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இப்பொழுது தையிட்டியில் இருக்கக்கூடிய புத்த கோயிலாக இருக்கலாம், அல்லது முல்லைத்தீவிலோ வவுனியாவிலோ இருக்கக்கூடிய குருந்தூர் மலை பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வடக்கனாரை மலை பிரச்சனையாக இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் பற்றி இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன விதமாக சிந்திக்கிறது? மக்கள் இது தொடர்பாக பல்வேறுபட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் எல்லாம் இருக்கிறது. இந்த வழக்குகள் எல்லாம் வந்த பொழுது ஜேவிபி தொடர்பாக எந்த ஒரு காலகட்டத்திலும் வாய் திறந்து பேசியது கிடையாது. பதவிக்கு வந்து 4 மாசங்களாக இப்பொழுதும் பேசியது கிடையாது. ஆகவே அவர்கள் வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக அவர்கள் மத சார்பற்ற, சாதி பேதமற்ற, எல்லோரையும் சமத்துவமாக பார்க்கிற ஒரு அமைப்பு என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால், அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த விஷயம் பற்றின அவர்களது கருத்துக்கள் தமிழ் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும், அல்லது தவறான விடயங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதற்கு மேல் அதுகள் செயற்படுத்தப்படக்கூடாது என்ற விடயத்தில் திட்டவட்டமான முடிவுகள் எடுக்க வேண்டும். ஜனாதிபதி, இலங்கையினுடைய ஜனாதிபதி மிக மிக அதிக அதிகாரங்களை கொண்ட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட். ஆகவே அவர் வந்து முடிவுகள் எடுப்பதற்கு யாரிடமும் கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆகவே அந்த வகையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எதையும் நீங்கள் பார்க்கிற பொழுது இதுவரை காலமும் எவ்வாறு தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு வந்தார்களோ அதே விதம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் அந்த கவலைக்குரிய விஷயம். அது தொடருகிற பட்சத்தில் அதை தமிழ் தரப்பு விமர்சிக்குமா விமர்சிக்காதா? அது தப்பென்றால் தப்பென்று சொல்வதில் என்ன பிழை இருக்குது? தப்பென்று சொன்னால் அது ஒரு இனவாதமா? என்ன பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது பிரச்சனைகளை முன்வைப்பது என்பது, பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பிரச்சனைகளுக்கு நியாயத்தை தேடுவது என்பது இனவாதமாகாது. ஆனால் அந்த மக்களை சப்ரஸ் பண்ணி அந்த மக்களை எந்த விதத்திலும் அவர்கள் ஒரு மேலிழந்து வராமல் தடை செய்வது என்பதுதான் இனவாதத்தினுடைய உச்சக்கட்டம். ஆகவே ஜனதா விமுக்தி பெரமுனவோ என்பிபியோ அவர்கள் முதலாவதாக தாங்கள் சொல்கின்ற மதபேதமற்ற, சாதி பேதமற்ற சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்குவதாக இருந்தால் சிங்கள மக்களுக்கு அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். தமிழ் மக்களுக்கு நாங்கள் உரிமைகள் கொடுத்தாக வேண்டும் என்பதை சிங்கள மக்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் அவர்களது தேசிய இனம், அவர்களை நாங்கள் அழித்தொழிப்பது என்பது தவறானது என்பதை சிங்கள மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த விடயங்கள் எதுவும் நடக்கவில்லை. இனிமேல் நடக்கும் என்றால் அவர் குறைந்தபட்சம் ஒரு சில, இதுவரை யாழ்ப்பாணம் வந்து போயிருக்கிறார், எல்லாமே செய்கிறார்கள். ஆனால் இங்கு வந்து 2 வயசான அம்மாக்களை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பது அல்ல பிரச்சனைக்கு தீர்வு. அவர் உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு என்பது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து
எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன இனவாதமற்ற நாங்கள் எப்பொழுதும் இனவாதிகளாக இருக்க, என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன், நாங்கள் இனவாதிகளாக இருக்க இல்லை. நீங்கள் இனவாதிகளாக இருந்து எங்களை அடக்கினதன் காரணமாக அந்த அடக்குமுறைக்கு எதிராக போராடுவது என்பது இனவாதமாகாது. அது தமிழீழ மன்ற கோஷமாக இருக்கலாம், சமஸ்தி என்ற கோஷமாக இருக்கலாம். அதை நான் யாரும் இனவாதம் என்று சொல்லி சொன்னால் அது ஏன்னு சொன்னாங்க, உங்களுடைய ஒரு இனவாதம், நீங்கள் ஒரு தரப்பு மக்களை நீங்க அடக்கி ஒடுக்கிறீர்கள். ஆகவே அந்த வகையில அந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய பதில், நாங்கள் சொன்னாலும் 6 மாசமோ 1 வருஷத்துக்கு பிறகோ நீங்கள் இந்த அரசாங்கத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நாங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுவோம், சில தவறுகளை சுட்டிக்காட்டாமல் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுகிறோம், அவ்வளவுதான். இந்த விடயத்தில் இன்னொரு நீங்கள் குறிப்பிட்ட விடயமாக இந்த பாப்புலாரிட்டி அரசாக இவர்கள் அந்த விடயங்களை தொடுகிறார்கள் என்று அண்மையில் அமைச்சர் நலிந்த ஜெயசிங்கவோ அவர் தெரிவித்த கருத்திலே இந்த அறகலைய போராட்டத்துக்கு எரிக்கப்பட்ட வீடுகளுக்கு 43 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 128 மில்லியனை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்றும், அதே போன்று இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய மாளிகைகளிலே அவர்களுக்கு தேவைக்கு அதிகமான பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டு அவர்களுக்கு நிறைய பணம் செலவழிக்கப்படுவதை மீதப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் இவற்றை செய்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நாட்டுக்கு பணம் தேவைப்படுகிறது, ஆனால் பணங்கள் எல்லாம் இவ்வாறு வீண்விரயம் செய்யப்படுகிறது. உதாரணமாக சுதந்திர தின விழாவிலே முன்பெல்லாம் மிக ஆடம்பரமான செலவுகள் செய்யப்பட்டிருந்தது. தாங்கள் மிகவும் ஒரு என்ன சொல்வது, ஒரு பணத்தை சேமிக்கின்ற விதமாக அரசை நடத்த விரும்புகிறோம் என்ற ஒரு முன்னுதாரணமாக தாங்கள் செயற்படுவதாக சொல்லுகிறார்கள். இதை நாங்கள் ஏன் வரவேற்கக்கூடாது? இல்லை, இது நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் நான் கேட்கக்கூடிய கேள்வி, இப்பொழுது எங்களோட நாட்டில் வந்து நான் நினைக்கிறேன் குறைந்தபட்சம் 4 முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் தங்குவதற்கான வீடுகள் அல்ல அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான பாதுகாப்பான செலவுகள் இப்படி நிச்சயமாக பலது இருக்கிறது என்பது உண்மை. ஆகவே ஆனால் அந்த விடயங்கள் மாற்றி அமைக்கப்படலாம். அவர்களுக்கு தேவையான அளவு, இது தேவைக்கு மேலதிகமான பாதுகாப்பு இருக்கின்றா பாதுகாப்புகள் மாற்றி அமைக்கப்படலாம், அதில் தவறு கிடையாது. அதே போல இது மிக பெருமளவிலான இவ்வாறான ரிட்டையர் பண்ணி போட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதிகளுக்கு இவ்வளவு பெருந்தொகையான வீடுகளோ இதுகளோ தேவையில்லை, அதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் மாற்றி அமைக்கலாம். ஆனால் இது வெறுமனே சிங்கள மக்களை திருப்திப்படுத்தவோ தமிழ் மக்களை திருப்திப்படுத்துவதற்கான முயற்சியாக இருக்காமல், இது வந்து உண்மையாகவே நீங்கள் நாட்டுக்கு மிச்சம் பிடிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், இது எவ்வளவு நீங்கள் இந்த விஷயத்துக்குள்ளால் நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்த நிதி என்பது how much you are going to earn, அல்லது நீங்க இதுக்குள்ளால எவ்வளவு நீங்க திரட்ட போறீங்க. இந்த திரட்டுறது வந்து உங்களுடைய டோட்டல் ஸ்ரீலங்கன் பட்ஜெட்ல நீங்கள் எவ்வளவு தூரம் அது வந்து ஒரு குறிப்பிடக்கூடிய அளவு தொகையா, சரிதானே? இது இந்த மிச்ச பிடிப்பு என்பதனூடாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு 60 மில்லியன் ரூபாய்கள் செலவழிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு கிட்டத்தட்ட 90 மில்லியன். நான் சொல்ல வர விஷயம் வந்து அது கூடுதலாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைக்கலாம். இப்பொழுது இவர்கள் சொல்வது என்னன்னு சொன்னா, நீ வீட்டை விட்டு வெளியேறு, சரிதானே என்று சொன்ன அளவுக்குத்தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கிறது. நான் சொல்லுவேன் வந்து என்று சொல்லி சொன்னால், இவர்கள் கடந்த காலத்தில் சரி பிழைகள் என்பதற்கு அப்பால் இவர்கள் நாட்டில் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் சட்டங்களை இயற்றி தங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்திருக்கிறார்கள். ஆகவே அதில் சரி இருக்கலாம், பிழை இருக்கலாம். நீங்கள் அதுக்கு மாற்று திட்டங்கள் மாற்று விஷயங்களை கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் இதற்கூடாக திரட்டப்படக்கூடிய பணம் என்பது என்னை பொறுத்தவரையில் அது எவ்வளவு ஒரு பெரிய கணிசமான அளவு பெரிய தொகையா என்றுதான் இருக்கக்கூடிய கேள்வி. உதாரணத்துக்கு ஒரு 300 ஒரு 500 பேரோ பென்ஷன் எடுக்கிறதா சொல்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இதனால் நீங்கள் திரட்டக்கூடிய தொகை எப்படி இந்த நாட்டினுடைய பொருளாதார மாற்றத்துக்கு அது எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருக்க போகிறது? நீங்க அதை செய்ய போகிறீர்களா, இல்ல நாட்டுக்கு தேவையான அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து எக்ஸ்போர்ட்டை அதிகரித்து வெளிநாட்டு நாணயங்களை உள்ளுக்கு கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை பார்க்க போகிறீர்களா என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி. அதுதான் நான் சொன்னேன், ஒரு பாப்புலிஸ்ட் டெண்டன்சியை உருவாக்குவது மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு, சரிதான். அந்த திருப்தி வந்து நாட்டினுடைய
பொருளாதாரத்தை மாற்றி அமைத்து விடாது என்றுதான் நான் கருதுகிறேன். ஆகவே இது சில மக்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு விடயங்களைத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருப்பதான் அது என்னுடைய கருத்து. அதாவது பொருளாதார ரீதியிலான முன்னேற்றத்திலே எதுக்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டும் என்பதை செய்யாமல் ஒரு சிற்சில விடயங்களை பளிச்சென காட்டுவதற்காக முயற்சிக்கிறார் என்றுதான் நீங்க சொல்ல வருகின்றீர்கள் நினைக்கிறேன். மற்றும் நீங்கள் சொன்னது போல 4 முன்னாள் ஜனாதிபதிகள் அல்ல, சந்திரிகா குமாருடன் சேர்த்து 5 முன்னாள் ஜனாதிபதிகள் இப்பொழுது இருக்கின்றார்கள். சத்தியபாலன் சிறிய இடவை எடுத்துக்கொண்டு நாங்கள் 1 நிமிட இடவை எடுத்துக்கொண்டு நாங்கள் மீண்டும் தொடரலாம் நினைக்கின்றேன். நன்றி நன்றி ராஜ். நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. மோடு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்.